திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்த வழக்கில் எம்எல்ஏ, ஏடிஜிபி ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதே காரணம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் ஐஜி பொறுப்பில் உள்ள அஸ்ரா கார்க் தனது காவல் எல்லையில் நடந்த கடத்தலில் தொடர்புடையவர், தன்னை விட உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் என்றாலும் தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று ஏடிஜிபி ஜெயராமன் மீதே கைது நடவடிக்கை எடுத்துள்ளார். ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்ட பின் அவர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டு தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு அஸ்ரா கார்க்கின் கீழ் வந்தாலே இந்த துணிச்சலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பலரும் பாராட்டி வருகின்றனர். யார் இந்த அஸ்ரா கார்க்? அவர் காவல்துறையில் ஆற்றிய பங்கு என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். அஸ்ரா கார்க் பஞ்சாபில் உள்ள பாண்டியாலாவைச் சேர்ந்தவர். இவர் ஒரு எலக்ட்ரானிக் என்ஜினியர். காவல்துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் IPS தேர்வில் 2004ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றார். தமிழக கேடரில் தேர்வானவர் தனது காவல்துறை பணியை திருப்பத்தூரில் தொடங்கினார். அப்போது வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்டிருந்த திருப்பத்தூரில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும் தனது பணியை தொடங்கினார். அப்போது இவரது பணி அனைவராலும் பாராட்டும் வண்ணம் இருந்தது. பின்னர் 2008ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியமர்த்தப்பட்டார். தமிழகத்தில் அதிக பிரச்சனைகள் கொண்ட மாவட்டங்களில் நெல்லை முக்கியமானது. அவர் நெல்லை எஸ்பியாக பொறுப்பேற்ற போது கந்துவெட்டி கொடுமை தலைவிரித்தாடியது. இதற்காக தனியாக ஒரு சிறப்பு படையையும் அமைத்திருந்தார். ரவுடிகளை வைத்து வட்டி பணத்தை வசூலிக்கும் கும்பலிடம் இருந்து மக்களை காப்பாற்ற பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். மக்கள் புகாரளிக்க காத்திருக்காமல் நேரடியாக சிறப்பு படையை அனுப்பி புகார்களை பெற்றார். இவரது அதிரடி நடவடிக்கையால் அப்போது நெல்லையில் இருந்த ரவுடிகள் எல்லாம் அலறிவிட்டனர். திருநெல்வேலியில் தனது அதிரடியால் ரவுடிகளை அலறிவிட்ட அஸ்ரா கார்க்கிற்கு 2010ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட எஸ்பி பதவி வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டமும் நெல்லை மாவட்டத்திற்கு கொஞ்சமும் சளைத்தது அல்ல என்பது போல அஸ்ரா கார்க்கிற்கு சவால் மீது சவால் காத்திருந்தது. மதுரையில் கிரானைட் குவாரி முறைகேடு, நில அபகரிப்பு புகார், அரசியல் அழுத்தம் என சவால்கள் காத்திருந்தது அவருக்கு. எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் அதிரடியில் மிரட்டினார். அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயத்துடன் இணைந்து மதுரை கிரானைட் குவாரி விவகாரத்தில் பிரபல தொழிலதிபர் PRP உட்பட பல முக்கிய பிரபலங்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் தலைவர்கள் பெயரை கூறி பறிக்கப்பட்ட நிலங்களை உரியவர்களிடம் மீட்டுக் கொடுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளார். மதுரை உத்தபுரத்தில் இரு சமுதாயத்தினர் மத்தியில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த சாதிய மோதலில் சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளார். நீண்ட காலமாக ஒரு சமுதாயத்தினர் கோவிலுக்கு அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையில் அவர்களை அனுமதிக்க நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது சில இடங்களில் இருந்த இரட்டை குவளை முறையே அடியோடு ஒழித்தார். இவர் கையாண்ட வழக்குகளில் பெண் ஒருவர் தனது கணவரை கொன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் விசாரணையில் தனது மகளை தனது கணவனை பாலியல் வன்கொடுமை செய்ய வந்த காரணத்திற்காகவே அந்த பெண் தற்காப்புக்காக கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பெண்ணை IPC 100 கீழ் விடுவிக்க அஸ்ரா கார்க் உத்தரவிட்டது அப்போது பெரும் பேசும் பொருளானது. அதோடு தேனியில் HIV-யால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞருடன் திருமணம் நடக்க இருந்த பெண்ணை கடைசி நேரத்தில் காப்பாற்றி அந்த திருமணத்தையும் தடுத்து நிறுத்தினர். தனது அபாரமான திறமை மற்றும் தைரியத்தின் காரணமாக அஸ்ரா கார்க்கிற்கு பதவி உயர்வு தேடி வந்தது. 2016ஆம் ஆண்டு அவர் மத்திய பணிக்கு சென்றார். அங்கு மத்திய புலனாய்வு பிரிவிற்கு சென்ற அவர் குர்கானில் உள்ள பள்ளி ஒன்றில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நடத்துனர் அப்பா என்பதையும் உண்மையான குற்றவாளி யார் என்பதையும் தனது திறமையால் வெளியே கொண்டு வந்தார். இதையடுத்து மத்திய பணியில் அவர் இருந்தபோது அவருக்கு DIG-ஆக 2018ஆம் ஆண்டு பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பினார். 2022ஆம் ஆண்டு IG-ஆக நியமிக்கப்பட்டார். தற்போது வடக்கு மண்டல IG-ஆக பொறுப்பு வகிக்கும் அஸ்ரா கார்க் கடத்தலில் ஈடுபட்ட ஏடிஜிபி செய்த தவறுக்காக தண்டனை பெற்று தந்ததில் முதன்மையானவராக திகழ்ந்து வருகிறார். நேர்மையான அதிகாரியாக பல்வேறு அதிரடிகளை மேற்கொண்டு வரும் அஸ்ரா கார்க்கிற்கு பொதுமக்களிடம் தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர்.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையையும் இவரது தலைமையில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இவரது கடமை உணர்வை பாராட்டி சிறந்த கடமை அர்ப்பணிப்பதற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் விருது, பொது சேவையில் சிறந்து விளங்கியதற்காக முதலமைச்சரின் காவல் பதக்கம், சிறப்பான சேவைக்கான காவல் பதக்கம், முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் போதும், சட்ட ஒழுங்கை சரியாக பராமரிக்கலாம்.